நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உறவை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம, ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆகவே உங்களுக்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். பிதாவோடு இயேசு ஐக்கியமாயிருந்தார். ஆகவே தன் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் தனித்து போய் என்ன பண்ணுகிறார்? ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஜெப வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த உறவிலும் இந்த ஐக்கியத்திலும் ஒரு தேவ மனிதன் தொடரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, நானும் பிதாவும் ஒரே என்ன பண்ணுகிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு வழி, தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் மிக அவசியம். அந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார்.